ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியின் 6வது நாளில் இருக்கிறோம். அன்னை வாராகியின் இன்னொரு அருளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பலரும் கடவுள்கிட்ட எனக்கு வெற்றி வேணும், பணம் வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் சரியான முடிவு எடுக்கிற அறிவை கேட்கறது இல்லை. சரியான முடிவு எடுக்கிற அறிவு இல்லை அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் இழக்க நேரலாம். அதனால தான் ஸ்ரீவித்யா மரபில் அன்னை வாராகி லலிதா பரமேஸ்வரியின் தண்டநாயகி அப்படின்னு போற்றப்படுறாங்க. தண்டநாயகினா தண்டிக்கிறவங்க அப்படின்றது பொருள் இல்லைங்க. தர்மமான பாதையில் நடத்தும் தலைமை சக்தி அப்படின்றது பொருள். ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிறது கோவத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க, அவசரத்தில் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையுமே கோவத்தில் பேசுகிற வார்த்தை, பயத்தில் எடுக்கிற முடிவு, அவசரத்தில் செய்கிற செயல் எல்லாமே பல வருஷத்துக்கு நமக்கு கவலையை கொடுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி நாம் அன்னைக்கிட்ட இப்படி வேண்டிக்கணும், அம்மா சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிற அறிவை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி எப்படி வழிபடலாம்? எப்பவும் போல தான் சின்னதாக ஒரு தீபம் பூஜை அறையில் ஏற்றுங்க. மலர்கள் இருந்தால் சமர்ப்பிங்க, இல்லைன்னாலும் மனசில் தூய்மையான பக்தி போதும். அதுக்கப்புறம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராஹே நமக அப்படின்ற மந்திரத்தை 11, 27, 54 இல்லை 108 முறை ஜபிங்க. இன்றைக்கி சங்கல்பம் இப்படி எடுங்க. அன்னை வாராகியே, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் பழக்கத்தை நீக்கி பொறுமையுடன் சிந்தித்து தர்மமான பாதையை தேர்ந்தெடுக்கும் அறிவை எனக்கு கொடுங்கம்மா. என் குடும்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் நல்லது எது என்பதை உணரும் விவேகத்தை எனக்கு கொடுங்க. இன்னைக்கு ஆன்மீக பயிற்சி என்னன்னா, எந்த ஒரு முக்கியமான முடிவையும் உடனே எடுக்காதீங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. மனசில் நீங்களே கேட்டுக்கோங்க, இப்போ நான் பயத்தில் எடுக்கிறேன்னா, கோவத்தில் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அப்படின்றத அலசி ஆராயுங்க. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவை எடுங்க. அந்த 5 நிமிஷம் அமைதி பல தவறுகளை தவிர்க்க உதவும். அம்மா உங்ககிட்ட இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்க, என் அன்பு குழந்தைகளே, வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டம் அல்ல, சரியான நேரத்தில் எடுக்கும் ஒரு சரியான முடிவும் தான். அந்த விவேகத்தை அன்னை வாராகியாகிய நான் உங்கள் எல்லோருக்கும் அருள்வேன். நாளைக்கு இன்னொரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. ஓம் சாய்ராம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் வாராகே நமக.